கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 30/5/2026 சனிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆண்டுடைய வார்த்தை விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நம்முடைய கவனங்கள் காது கொடுத்து நாம் கேட்போம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். Today I will begin to exalt you in the eyes of all Israel. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மேன்மைப்படுத்தக்கூடியதான கர்த்தர். உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்குவேன் என்று சொல்லி. ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயர்வை, நம்முடைய மேன்மைப்படுத்தப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படுத்தப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். உயர்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை அநேக கண்களுக்கு முன்பதாக உயர்த்துவார். மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உயர்த்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் உயர்த்துவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறபடினால் உயர்வும் மேன்மையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிறபடினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மேல் ஏராளமாய் தாராளமாய் கடந்து வரட்டும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினுடைய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மேன்மை குறித்து ஆண்டவர் காயினை பார்த்து சொல்லும் பொழுது கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாகும் என்று சொல்லி. கர்த்தர் தம்முடைய சத்தத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு, ஆசை, அல்லாவிட்டால் ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் மேன்மைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி. அது ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் கூட. எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், வாஞ்சிக்கிறோம். ஆனால் அந்த மேன்மைப்படுத்தப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாக கிடைக்க வேண்டுமே. ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாக நாம் செவி கொடுக்கும் பொழுது தேவன் உங்களை மேன்மையாக உயர்த்தி தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் மறைத்து கண்மலின் வெடிப்பிலே வைத்து உயர் ஸ்தானங்களில் என்னை நிறுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாளை நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி. மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவீர். உயர்த்துவேன் என்று சொன்னால் கட்டாயம் என் ஆண்டவர் உயர்த்துவீர். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் என் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பீர். வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுவதற்கு என் இயேசுவுக்கு தெரியாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மேன்மைப்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தைகளின் ஆசீர்வாதங்கள் இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிறதான சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், முதியவர்கள், பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் என் தேவனாய் கர்த்தர் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்த பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும், தைரியமாய் திடன் கொண்டு கிரியை நடத்து, பயப்படாதே, கலங்காதே, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருப்பார். யார் யாரிடத்தில் சொன்னது? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனிடம் சொன்னது. 1 நாளாகவும் 28:20. இந்த நாளுக்கான கேள்வி, உமக்காகவும் உடைய ஊழியக்காரருக்காகவும் உடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை
உமக்கே இருப்பதாக. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் திங்கட்கிழமை 1ஆம் தேதி புதிய மாதத்தின் காலவெளியில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.